வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். இன்று மார்கழி மாசத்தினுடைய 12 ராசிக்கு உண்டான பலனை சொல்கிறேன், கேளுங்கள். அடுத்தது 23-24 ஆங்கில புத்தாண்டு பலனை தெளிவாக சொல்வேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த மார்கழி மாதம் மேசராசிக்கு நன்றாக உள்ளது. மேசராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நன்றாக உள்ளது. அதாவது இந்த தை மாசியில் உங்களுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் மார்கழி மாதத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை செய்து முடித்து விடுவீர்கள். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மையும் கிடைக்கும், எதிர்பாராத நன்மையும் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். மார்கழி மாதம் அமாவாசை என்று வருகிறது. வெள்ளிக்கிழமை அமாவாசையும் அனுமான் ஜெயந்தியும் வருகிறது. தயவு செய்து வாசகர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அனுமானையும் சந்தித்து அவருக்கு வரத்தை பெறுங்கள். மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு நல்ல பலன் உண்டு. அனைத்து அமாவாசையும் பலன் இருந்தாலும் மார்கழி மாதத்தினுடைய அமாவாசைக்கு பலன் உண்டு. மொத்தத்தில் மார்கழி மாதத்துக்கு என்று தனி சிறப்பு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதத்தில் என்னென்ன விசேஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, இது பல விசேஷங்கள் மார்கழியில் உண்டு. சிதம்பரம் நடராஜர் கோயிலே இந்த திருவாதிரை என்றுதான் அவர் அபிஷேகம், முழு அபிஷேகம். ஆகவே நீங்கள் தெய்வத்தை வணங்குவது, குலதெய்வத்தை வணங்க அனைத்து தெய்வத்தையும் வணங்கினதுக்கு சமம். அதை தெரிந்து கொள்ளுங்கள் மேசராசி அன்பர்களே. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மார்கழி மாதத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பலனும் எதிர்பார்க்காத பலனும் கிடைக்கும். கொடுக்க வேண்டிய இடத்தில், வர வேண்டிய இடத்தில் பாக்கிகள் வந்து சேரும். விட்டு போன உறவுகள் வந்து சேரும். திருமண தடையாக இருந்தால் அதுக்கு முன்னாடி வேலைகள் ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களே, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வந்து அனுமான் ஜெயந்தி அன்று அனுமானை சந்தியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருந்த கஷ்டங்கள் இந்த மார்கழியில் தீர்ந்துவிடும். மிக மிக உங்களுக்கு நன்றாக உள்ளது. இருந்தாலும் குலதெய்வத்து பலனை அறியுங்கள். போக முடியாதவர்கள் அவரவர்கள் இல்லத்திலிருந்து வணங்கலாம். முடிந்த அளவுக்கு சென்று வந்தால் பரவாயில்லை. நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்குங்கள், புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்குங்கள். இரண்டும் வணங்குவதுதான் பெண்களுக்கு நல்லது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது கடகராசி. கடகராசி என்பவர்களே, இந்த மார்கழி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. யாருக்கு? கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசியில் இந்த மார்கழி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யவில்லை என்றாலும்
உங்களுக்கு நல்ல காரியம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதாவது தை மாசி செய்யக்கூடிய வேலைகளுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும். இது இப்படி செய்யலாம், அது அப்படி செய்யலாம் என்று ரூட்டு கிடைக்கும். அதாவது தகவல் கிடைக்கும், வழி பிறக்கும். இது எல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தீராத வியாதி இருப்பவர்களுக்கு தீர வியாதி குணமாகும். கடன் வசூல் ஆகாதவர்களுக்கு கடன் வசூலாகும். வராத பாக்கி வந்து சேரும். பாதியில் கட்டியிருந்த வீடு கட்டுவதற்கு வழிவகுக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது சிம்மராசி. அதாவது சிம்மராசி என்ன சொல்வது என்று தெரியவில்லாத அளவுக்கு நன்றாக உள்ளது. மார்கழியில் உங்களுக்கு செல்வம் கொளிக்கும். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு செல்வம் கொளிக்கும், நன்றாக உள்ளது. இந்த மார்கழியில் நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அமாவாசை என்று சென்று வாருங்கள். அமாவாசை என்று அனுமான் ஜெயந்தி அனுமான் கோயிலுக்கு சென்று வந்துவிட்டு குலதெய்வத்துக்கு போக முடியவில்லை என்றால் பௌர்ணமி என்றாவது நீங்கள் சென்று வாருங்கள். உங்களுடைய எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும் என்று சோழி சொல்லுகிறது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி வந்து சேரும். வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அமைத்து கொடுக்கும் கடவுள். அதேபோல் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். நீங்கள் தெய்வம் வணங்கி தெய்வத்துக்கு நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறது என்று கஷ்டப்படாதீர்கள். உங்களுக்கு பொறுமையாக இருங்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து காரியங்களும் நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உடல்நிலை சரியாக இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு உடல்நிலை நன்றாக குணமாகும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பெருமாள் கோயில் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்தை வேண்டுங்கள். உங்களுக்கு அனைத்து காரியங்கள் நடக்கும். மார்கழி மாதத்துக்கு சுபகாரியத்துக்கு உகந்த மாதம் இல்லை என்று இருந்தாலும் மார்கழியில் நிறையா விசேஷங்கள் இருக்கிறது. மார்கழியில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதத்துக்கு சிறப்பே இருக்கிறது. அது சொல்ல வேண்டுமானால் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. ஆகவே மார்கழியில் நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வருவது நல்லது. மற்ற தெய்வங்களும் சென்று வருவது நல்லது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் ஓஹோடு இருக்கிறது. விருச்சிகத்துக்கு ஓஹோடு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சற்று வண்டி வாகனத்தில் செல்வது சாக்கிரதையாக சென்று வாருங்கள். கவனமுடன் சென்று வாருங்கள் அப்படி என்று உங்களுக்கு உத்தரவு இருக்கிறது. நீங்கள் விருச்சிகராசி பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மிக மிக நன்றாக இருக்கிறது. சற்று உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சில வரவுகள் வந்து சேரும். நீங்கள் வர வேண்டிய பாக்கி வரும். நீங்கள் கேட்ட பக்கமும் கிடைக்கும் என்று சோழி சொல்லுகிறது. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களே, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. நீங்கள் ஒரு முக்கியமான கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். தடுங்கள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இந்த தடை நீங்கும். மார்கழி மாதத்தில் இந்த நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய கஷ்டம் நீங்கும். அதிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மிக நன்றாக உள்ளது. இந்த மார்கழியில் ஈடுபட்ட காரியங்கள் நடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி உங்களுடைய குலதெய்வம் கொடுப்பார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். குலதெய்வத்தை சென்று பார்த்து வாருங்கள் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் இந்த மார்கழி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழியில் மிக நன்றாக உள்ளது. உங்களுக்கு
இந்த மார்கழியில் மிக மிக வரவேண்டிய பாய்க்கு வந்து சேரும். நீங்களுடைய பாதியில் நின்ற பில்டிங் கட்டிட வேலைகள் நடக்கும். திருமணத்திற்கு தடையாக இருந்த காரியங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அத்தியாயத்தை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மிக எதிர்பார்க்கறதும் வரும், எதிர்பாராத சில நன்மை நடக்கும் என்று சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழியில் திருமணம் தடையில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் தடைக்கு உண்டான காரியம் நீங்கும். திருமணம் தடையின்றி நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மார்கழியை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். யாராயிருந்தாலும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். குலதெய்வத்தை வணங்கினால்தான் உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும். குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் கும்பராசி பிறந்தவர்களே, நீங்கள் அனைவரும் குலதெய்வத்தை சென்றுவார்கள். உங்களுடைய கஷ்டம் நீங்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் என்று சொல்கிறது. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. திருமண தடையில் உள்ள மீனராசி அன்பர்கள் திருமணம் நடைபெறும். அதுக்குண்டான சாத்தியக்கூறு உண்டாகும். இந்த மார்கழி திருமணம் நடக்கவில்லை என்றால் நடத்த முடியாது. இருந்தாலும் அடுத்த தை மாசி நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மீனராசிக்கு அமையும். உங்களுடைய தொழில் வளர நன்றாக இருக்கும். ஆகவே மீனராசி அன்பர்களும் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே அனைத்து ராசிக்கும் சொல்லிவிட்டேன். அனைத்து ராசியும் முன்ன பின்னே நன்றாக உள்ளவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதத்துடைய பலனை சொல்லிவிட்டு இந்த நாளை 22, 23 அன்று புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலனை மிக துல்லியமாக கணித்துள்ளேன். முழு வருட பலனை சொல்ல இருக்கிறேன், கேளுங்கள். அதேபோல் தங்க விலை இறங்கும், பயந்துக்காதீர்கள். லட்சத்தை தாண்டி வேண்டி இல்லத்தரசிகள் எனக்கு ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஒரு 2 மாதத்துக்கு அப்படித்தான் இருக்கும். விலை சற்று இறங்கும், 30,000 ரூபாய் இறங்கும். இறங்கவில்லைன்னா ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன். அந்த அளவுக்கு சொல்லுகிறது. பயப்படாதீர்கள். தங்க விலை இறங்கும், பயப்படாதீர்கள். இந்த 2 மாதத்துக்கு சற்று தடுமாற்றமாக தான் இருக்கும். அடுத்த மாதம் அடுத்த 2 மாதம் கழித்து தங்க விலை இறங்கும் என்று சொல்லுகிறது. வணக்கம். ஓ நமச்சிவாயா.